வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நம்முடைய கண்களுக்கு முன்பாக செய்கிற நன்மைகள் மாத்திரமல்ல, நம்முடைய முதுகுக்கு பின்னாலே நமக்கு விரோதமான எத்தனையோ காரியங்களுக்கு தேவன் நமக்கு துணை நின்று அவைகளெல்லாம் நம்மை தொட முடியாதபடிக்கு உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று அவ்வளோ அற்புதமாக நம்மை காத்திருக்கிறார். விசேஷமாக அருமையான பிள்ளை வியூலாவை ஒரு வருஷம் இந்த பிள்ளையை தீர்ந்து மனதாதபடிக்கு எவ்விதமான அணுகாதபடிக்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை காப்பதற்காக மரலின் அடித்தளத்தில் சொல்றோம். அந்த பிள்ளைக்கு தேவன் பாராட்டின பிள்ளைக்கு தேவன் காண்பித்ததான அவருடைய இறக்கத்திற்காக மனித பாதுகாப்பு மாத்திரமாக தகப்பனே, ஒரு தெய்வீக பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறதுக்காக நமக்கு நன்றி. சேஷமாக பீராவுக்கு தந்திருக்கிறதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இப்பொழுதும் அது கேட்கப்படுகிற அவருடைய வார்த்தையை பீராவுக்காக நன்றி சொல்லி சாதனை மகளை கொடுத்திருக்கிறான். கோடான கோடி நன்றி ஆண்டவரேப்பா. நன்றி ஆண்டவரே. கத்தாவே கூட இருந்த எந்த ஒரு ஆபத்திலும் கத்தாவே எந்த ஒரு கல்யாணம் கண்மணி போல் பாதுகாப்பு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்தாவே மறு வயசு தொடங்குகிறது ஆண்டவரே. கத்தாவே உங்களுக்கு கரம் கூட இருந்த பிள்ளைகள் நமக்கு கத்தாவே வளர்க்கவும் கத்தாவே பிள்ளைகளும் சந்திக்கவும் செய்கிறாரப்பா. மட்டுமான நன்றி நன்றி ஆண்டவரே. கத்தாவே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கத்தாவே பிள்ளையை மென்மேலும் ஆசீர்வதிங்க வளர்த்துங்க ஆண்டவரே. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பதேசம் நல்ல பிதாவே. சித்ரா கையில் பைபிள் காணுங்க. எப்படி இருக்குங்களா காத்துல? சரிம்மா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும்னா குழந்தை செல்வம்னு சொல்லி சொல்லுவாங்க, குழந்தை பாக்கியம்னு சொல்லி சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கலாம், தொழில் அதிபர்களாக இருக்கலாம், நிமிடம் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் கூட இருக்கலாம். இதெல்லாம் மனசுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் வாழ்க்கைக்கு வாரிசை கொடுக்க முடியாது. வாழ்க்கைக்கு ஒரு பாக்கியத்தை நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கையில் தேவன் பிள்ளை செல்வத்தினால் ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் இருக்குது. அதுக்கு மிஞ்சின ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை. ஒரு மனுஷன் நெடுநாள் வாழணும்னு சொல்லி ஆசைப்படுவான், மரணத்தை கண்டு பயப்படுவான். ஆனால் மரணத்தை காணாத ஒருத்தன் உலகத்தில் வாழ முடியும்னா தனக்கு பின்னாடியும் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு சொல்லக்கூடியவன் தான் மரணத்தை காணாமல் வாழ முடியும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்குள்ள அவனுடைய ரத்தம் இருக்கிறது, அவனுடைய அந்த வாரிசு இந்த பூமியில் இருக்கிறதுனால ஒரு நாள் மரணம் சம்பவிப்பது கிடையாது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், ஒரு மகிமையான சுதந்திரம்னா பியூரா தான். நீங்கள் வேறு அந்த வீடோ அல்லது உங்களுக்கு இருக்கிற வேலையோ உங்களுடைய வருமானமோ இதெல்லாம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போகும். என்றைக்கும் நம்முடைய பேர் சொல்லும்படி இந்த பூமியில் தேவன் நமக்கு தரக்கூடிய ஒரு வாரிசு மட்டும்தான் ஒரு நிரந்தரமான சொத்தாக, நிரந்தரமான பொக்கிஷமாக என்ன செய்ய முடியும். அதுபோல் தான் செல்வர் அணிக்கும் ஏஞ்சலும் பெர்லினும் இவங்களை தவிர வேறு எதுவும் ஒரு பெரிய சொத்து உங்களுக்கு உலகத்தில் இல்லை. ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் சிகாகோ மாநகரத்தில் ஒரு தொழில் வளாகத்தில் ஒரு மாபெரும் வியாபார நிலையத்தை வச்சுருந்தார். நடந்தது என்னென்னா, ஒரு நாள் தீ விபத்து. அந்த தீ விபத்தில் அந்த தொழில் வளாகமே எரிந்து சாம்பலாகிவிட்டது. வாழ்க்கையில் அதுக்கு பிற்பாடவருக்கு எந்த நம்பிக்கை இல்லை. அடுத்த நாள் தீயில் எரிந்து கிடக்கக்கூடிய அந்த குப்பை கூலங்களுக்கு மத்தியில் ஒரு டேபிளை போட்டுட்டு ஒரு போர்டில் ஒரு வாசகத்தை எழுதினார். என் மனைவி, பிள்ளைகள், நம்பிக்கை.
இவைகளை தவிர எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிட்டது. என் மனைவி, பிள்ளைகள், நம்பிக்கை இவைகளை தவிர எல்லாம் இருந்து சாம்பலாகிவிட்டது. நாளை வழக்கம் போல வியாபாரம் நடைபெறும். என்ன இருக்கு வியாபாரம்? ஒன்றுமே இல்லை. நல்லா கவனிச்சிங்க. இந்த உலகத்தில் நீங்கள் பெற்ற அத்தனையும் இழந்தாலும் மீண்டும் அதை என்ன செய்ய முடியும்? சம்பாதிக்க முடியும். இழக்கக்கூடாத ஒரு மாபெரும் செல்வம், ஒரு மாபெரும் சொத்து இருக்குன்னா அது யார் தான்? நம்முடைய பிள்ளைகள். அதனால் அவருடைய மேன்மையை நீங்கள் என்ன செய்யுங்க? உணருங்க. பிள்ளைய கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்யணும்? வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு நீங்கள் அழகாக நீங்கள் வளர்க்கறதுக்கு என்ன தெரியுமா பிள்ளைகளுக்கு வேணும்? பிள்ளைகளுக்குள்ள அன்பை ஊட்டி வளருங்க. பிள்ளைகளுக்குள்ள நல்ல தெய்வீக சுபாவத்தை ஊட்டி வளருங்க. இன்னைக்கு காலையில் ஒரு பாஸ் வந்தப்போ ரம்யான்னு ஒரு பிள்ளையை பற்றி பேசினார். அந்த பிள்ளை அவங்க சொந்தக்கார வீட்டு பிள்ளை. யார் வீட்டுக்கு அவங்க வீட்டில் இருந்தாலும் எங்கே போனாலுமே அந்த பிள்ளை ஒரு இடத்துல உட்காந்துருக்காதுங்க. டக்குன்னு எங்கேயோ குப்பை வந்துன்னா டக்குன்னு தொடர்பு எடுத்து பெருக்க ஆரம்பிச்சிடும். கிச்சனில் பார்க்கும், பாத்திரங்கள் கழுவுறதுன்னா கடவுள் பாத்திரத்தை செஞ்சு கழுவிடும். அதுக்கு நீ இதை செய்யணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பிள்ளை போகிற இடமெல்லாம் அந்த பிள்ளையோடைய அப்பா அம்மா புகழப்படுறாங்க. என்ன மாதிரி பிள்ளை இப்படி அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு பாரு என்ன அழகான வளையல் போட்டுக்கு, கழுத்தில் என்ன அழகான செயின் போட்டுக்குன்னு சொல்லக்கூடாது. அவனுடைய கைகளில் தேவனுடைய கிருபையும் தரணும். அது போகிற இடத்துல பிள்ளை வளர்ந்து வரக்கூடிய அப்போ அந்த பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய நல்ல தெய்வீக சுபாவங்கள் புகழப்படும். அதுக்கேற்ற மாதிரி இந்த பிறந்த நாளில் மனதின் அடித்தளத்தில் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் பிள்ளையை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்வோம்? கேக் வச்சுட்டு அடுத்து நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். பாருங்க, ஹாப்பி பர்த்டே பாடு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you now. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear. Happy birthday to you. கேட்டுட்டுங்கப்பா. அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுவோமா?